சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம். அமரகவி சித்தேஸ்வரர் பிரபோதரன் சுகுமார். ஐம்புலன்களில் கண், மூக்கு, செவி, நாக்கு ஆகிய இந்நான்கும் தோல் பகுதிக்கு அடுத்தபடியாகவே உள்ளது. மெய்யே பஞ்ச தன் மாத்திரையான சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் ஆகிய இவ்வைந்தில் ஸ்பரிசம் ஊறு என்ற உணர்வின் அற்புத செயலாகவும் சத்தியத்தின் உறைவிடமாகவும் அது ஒன்றே திகழ்வதாக அறிவித்துள்ளார்கள் அறிவிற் சிறந்த நம்முடைய முன்னோர்கள். உணர்வில் எந்த மாதிரியான யோக விஷயங்கள் அடங்கியுள்ளன என தன்னுடைய அடுத்த கேள்வியை எழுப்பினார். பிரம்ம சிருஷ்டியின் சொல்ல ஒண்ணாத இரகசியமாக திகழ்வது ஜீவனின் சொரூப லட்சணமே ஆகும். மனிதன், இயற்கை, இறைவன் இம்மூன்றுமே உணர்வு பூர்வமானவை ஆகும். இம்மூன்றுக்கும் இடையே நடக்கும் திரை மறைவு நாடகங்கள் மிகவும் அதிசயமானது, பிரமிக்கத்தக்கது. இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே திரை மறைவாக உள்ளது. உணர்வே அவேர்னஸ் ஆகும். அறிவு, விவேகம், ஞானம் இவை அனைத்தும் உணர்வின் மர்மத்திலே புதைந்துள்ளது என்றார் அமரகவி. உண்மைதான், மனிதன் என்பவன் உணர்ச்சிகளின் மறு வடிவமே என்றார் முதலியார். ஆம், மனிதனை பொறுத்தவரை அவனுடைய உணர்வும் உணர்ச்சியின் வேகமுமே இமோஷன்ஸ் பூவுலக வாழ்க்கையின் ஆதாரமாக உள்ளது. மனிதன் அனுபவிக்கும் தேக சுகங்கள் அனைத்துமே அவனுடைய உணர்வுகளை திருப்தி அடைய செய்யும்போது மகிழ்ச்சியும் இன்பமும் அடைகின்றான். அவனுடைய துன்பத்திற்கும் படும் துயரங்களுக்கும் உணர்ச்சியின் வேகமே காரணமாக இருக்கிறது. ஆன்மீகத்தின் தோளில் உருவாக்கத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றீர்கள் என கேள்வி எழுப்பினார் திரு முதலியார். சப்த தாதுக்களால் உருவான ஸ்தூல தேகத்தின் ஒரு பகுதிதான் தோல் ஆகும். ஆயினும் நம் உடலில் சப்த தாதுக்கள் நுழைய முடியாத இடம் ஒன்று உள்ளது. அது எது என்று தெரியுமா என கேட்டார் அமரகவி. அதை சற்று விளக்கி கூறுங்கள் என்றார் திரு முதலியார். தோல் என்பது சப்த தாதுக்களில் ஒன்றானாலும் மற்ற 6 தாதுக்களின் சேர்க்கை என்பது அதில் ஒன்று கூட முடியாத இடமாக உள்ளது. காரணம், தோலின் ஆக்கம் சப்த தாதுக்களால் தோற்றுவிக்கப்பட்டாலும் அதன் ஆதிக்கம் சப்த ஸ்வரங்களால் ஆனதாகும். தோலில்தான் ஜீவனின் உணர்வு அவேர்னஸ் குடிகொண்டுள்ளது என்றார் அமரகவி. அப்படியானால் உணர்வும் உணர்ச்சியும் ஒரே இடத்தில் இருக்கிறது என்கிறீர்கள் என்றார். அந்த அர்த்தத்தில் இல்லை. உணர்வு அவேர்னஸ் என்பது வேறு, உணர்ச்சி இமோஷன்ஸ் என்பது வேறு. இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. தொடர்ந்து, உணர்வு என்பது உள்ளுணர்வின் வசமானது, அறிவின் ஆதிக்கத்தில் உள்ளது. உணர்வு என்பது மெய் ஞானத்திற்கு உரியது. அப்படியெனில் மனிதனிடம் உணர்வு செயல்படுவதே இல்லையா என நீங்கள் என்னை கேட்கலாம். ஆனால் அது ஆணவ நிலையையே குறிக்கும் விதமாகவே செயல்பட்டு கொண்டுள்ளது தான் ஜீவனின் குற்றமாகும். எனவே ஜீவனை சுற்றியே வட்டமிட்டு கொண்டிருக்கும் ஆணவ நினைவை தாண்டுவது என்பது மிக கடினமாக காரியமாகும். உணர்வு 2 விதமாக உள்ளது. 1 தேக உணர்வு பாடி அவேர்னஸ். 2 நான் என்ற உணர்வு ஐ அவேர்னஸ். அதிசூட்சும மனதிலிருந்து வெளிப்படுவது உணர்வு. மேலோட்டமாக பொங்கி எழுவது உணர்ச்சி என இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சுட்டிக்காட்டினார் அமரகவி. மேனியின் அமைப்பு, மனித உடலை போர்வையாக சுற்றியுள்ள தோலின் அமைப்பு என்பது மிகவும் நுட்பமானது. தோலின் மூலமே ரூப லாவண்ய அங்க அமைப்புகள் அனைத்தும் படைக்கப்படுகிறது. அதி சுதந்திரமான அழகு படைத்த உயிரினங்கள் அனைத்தும் மேனியில் உருவ அமைப்பின் மூலமே உருவாக்கப்படுகிறது. எனவே மனிதனின் தோல் என்பது பிரபஞ்சத்தை ஆட்சி செலுத்தி வருகிறது.
உயிரினங்கள் அனைத்தும் அதன் மூலமே கவரப்படுகின்றன என்றார் அமரக்கவி. தோலின் 7 அடுக்குகள். நம்முடைய மேனி எப்படிப்பட்ட அமைப்பை கொண்டு விளங்குகிறது என வினவினார். அவை மொத்தம் 7 அடுக்குகளால் உருவானது. ஸ்கின் ஹேஸ் 7 லேயர்ஸ். சூட்சுமமான அவை 2 பகுதிகளாக பிரிந்துள்ளது என அமரக்கவி பதில் கூறினார். என்ன 2 பகுதிகளாகவா இருக்கிறது என ஆச்சரியம் தோணிக்கும் குரலில் கேட்டார். ஆம், தோலின் முதல் பகுதி 4 அடுக்குகளாகவும், த டாப் 4 லேயர்ஸ், அதன் உள்பகுதி 3 அடுக்குகளாகவும், இன்னர் 3 லேயர்ஸ் மிகவும் நுட்பமான முறையில் உருவாக்கப்பட்டுள்ளன. மேற்புறம் என்பது தோலின் முதல் பகுதி, அவுட்டர் கிரஸ்ட். அதுவே 4 அடுக்குகளால் உருவான ஸ்தூல சரீரம் ஆகும். அதுவே பிறப்பின் மூலம் தோன்றி மறையும் பூத உடல் என்பது. சிற்றறிவின் வசமுள்ள இந்நான்கு அடுக்குகளும் உடல் இயக்கத்தில் மனோவிருத்தியின் செயலாக உள்ளது என்றார் அமரக்கவி. சரி, தோலின் உள் 3 அடுக்குகள் எந்த மாதிரியாக அமைந்துள்ளது என வினா எழுப்பினார் திரு முதலியார். மேனியின் உட்புறம் என்பது 3 அடுக்குகள் சாஸ்வத நிலைக்குரியவை. சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், மகா காரண சரீரம் ஆகிய அமைப்பு கொண்டது. அவையே பேரறிவின் மெய்யுணர்வின் வசத்தில் உள்ளது. இதை உங்களுக்கு ஆங்கிலத்தில் விளக்குகிறேன். First 4 layers of skin are body surface, transient. Inner 3 layers of skin are mental discipline, eternal. அப்படியா? நான் இதுவரை கேள்விப்பட்டதில்லை என்றார் திரு முதலியார். மேனியின் மேல் 4 அடுக்குகளால் உருவான இவையே தாய் கர்ப்பத்தில் அனைத்து ஜீவன்களுக்கும் இயற்கையினால் அளிக்கப்படுகிறது. மேனியின் முதல் 4 அடுக்குகளே கருவின் மாற்றமடையும் தன்மையுடையதாக உள்ளது. தோலின் இந்நான்கு அடுக்குகளே பூதகாசத்தின் வலிமையினால் அடக்கி ஆளப்படுகிறது. மேனியின் 4 அடுக்குகளை மனிதனால் தாண்ட முடியுமா என கேட்டார் முதலியார். மனிதனால் யோக சாதனையில் அதிகபட்சமாக மேனியின் இந்நான்கு அடுக்குகளில் 2ஐ மட்டுமே கடக்க முடியும். மீதமுள்ள 2 அடுக்குகளை அவனால் தாண்ட இயலாது. காரணம், அவை தேவர்களுக்கே உரித்தானதாகும். அமரக்கவி. அப்படியா? மனிதனுடைய பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் மேனியின் இந்நான்கு அடுக்குகளே மாற்றம் அடைந்து தாய் கர்ப்பத்தின் வாயிலாக மீண்டும் புது உடலின் அமைப்பை பெறுகிறான். எனவே இந்நான்கு அடுக்குகளே இறப்பில் தேய்ந்து மீண்டும் பிறப்பில் புதுப்பொலிவை அடைகிறது. இந்த சுழற்சி முறை யோகத்தில் மூலமே தவிர்க்கும் விதமாக உள்ளது. அமரக்கவி தொடர்ந்து, தோலின் உட்புறம் என்பது 3 அடுக்குகளால் உருவானவை. அவை மிகவும் சூட்சுமமானது, சாஸ்வதமானது. 84 லட்சம் யோனி பேதங்களுடைய உயிரினங்கள் அனைத்துக்கும் தோல் பகுதியில் மேற்புற 4 அடுக்குகளின் மூலமே தோன்றி மறைகிறது. படைப்பின் உச்சத்தில் இருக்கும் மனிதனின் நிலையும் அதுவே. அமரக்கவி கூறுவதை மௌனமாக கேட்டு கொண்டிருந்தார் முதலியார். தெய்வீக உணர்வு. தோலின் உள் 3 அடுக்குகள் பிரகிருதியினால் தீண்டப்படுவதே இல்லை. அது சாஸ்வத நிலையிலே உள்ளவை. சித்தாகாசம், பரமாகாசம், அறிவாகாசம் ஆகியவையே மேனியின் உள் 3 அடுக்குகளை அலங்கரிப்பவை ஆகும் என கூறி சற்று இடைவெளி விட்டு, இதன் விசேஷம் யாதெனில் இவை அனைத்தும் எல்லா ஜீவன்களின் மேனியிலும் இயற்கை அவற்றின் தோல் பகுதியில் 7 அடுக்குகளாக உணர்வுகளாக அடக்கி வைத்துள்ளது என்பதே மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விஷயமாகும். நீங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை என ஆமோதித்தார் திரு முதலியார். அப்படி இல்லாவிடில் எந்த ஒரு மனிதனாலும் தன்னிடம் இல்லாத தெய்வீக தன்மையை அடையவே இயலாது. மனிதனிடம் பிரபஞ்சத்தின் எல்லா சக்தியும் அளப்பரிய ஆற்றலும் அடங்கியுள்ளது. ஆனால் அவை யாவும் அவனுடைய அறிவிற்கு புலப்படுவதும் இல்லை, அல்லது இயற்கை தானாகவே முன்வந்து தன்னிடம் புதைந்திருக்கும் எந்த ஒரு இரகசியத்தையும் வெளிப்படையாக தெரிவிப்பதில்லை. முடிவில்லாமல் நீண்டு கிடக்கும் இப்பிரபஞ்ச இரகசியத்தை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டுமானால்
யோக சாதனையில் தொடர்ந்து முன்னேறி செல்லும் முயற்சி ஒன்றே பலனளிக்கும் விதமாக உள்ளது என தன் நீண்ட உரையை நிறைவு செய்தார் அமரகவி. உங்கள் விளக்கங்களுக்கு மிக்க நன்றி திரு ராவ் அவர்களே. நான் இப்போது அவசரமாக வேறொரு முக்கிய நபரை சந்திக்க வெளியில் செல்கிறேன். நீங்கள் எழுதி வரும் இந்த புத்தகம் படிக்க ஆர்வமும் ஆச்சரியத்தை தூண்டும் விதமாக இருக்கும் போலிருக்கிறதே என்று கூறிய அவர் தொடர்ந்து, நான் ஒரு சில வருடங்களுக்கு முன் சரக சம்மீகம் என்ற ஓலைச்சுவடியில் நீங்கள் கூறிய விஷயங்களை படித்துள்ளேன். ஆனால் அதில் விளங்கியுள்ள விஷயங்களை என்னால் அப்போது தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் இவ்வளவு நேரம் எனக்காக செலவழித்து விளக்கி கூறியதால் என்னால் ஆன்மீகத்தின் ஒரு சில விஷயங்களை கிரகித்து கொள்ள முடிந்தது என்று பாராட்டி கூறினார். உங்களை சந்திக்க வந்த நோக்கமே அதற்காகத்தான் என்று பதில் கூறினார் அமரகவி. நீங்கள் உங்களுடைய ஆங்கில புத்தகத்தை வெளியிட்டவுடன் அவசியம் என்னை வந்து பாருங்கள். என்னால் முடிந்த உதவியை நான் உங்களுக்கு அவசியம் அளிக்கிறேன் என வாக்குறுதியை அளித்தார் திரு முதலியார் அவர்கள். உங்களை போன்ற அறிவில் சிறந்த மேதையை நேரில் சந்தித்து பேசியதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என தன் மனதில் பட்டதை கூறி அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டார் அமரகவி. அமரகவி 1979ஆம் ஆண்டு நிஜானந்த போதம் புத்தகத்தை வெளியிட்ட போது சர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள் 1974ஆம் ஆண்டு அவருடைய 87ஆம் வயதில் காலமாகி விட்டதால் அவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள இயலாமல் போய்விட்டது என்பது துரதிர்ஷ்டமே. ஒருவேளை திரு லட்சுமணசாமி அவர்கள் நிஜானந்த போதம் புத்தகம் வெளிவந்த போது உயிருடன் இருந்தால் யுனெஸ்கோவின் பன்னாட்டு மனிதவள மேம்பாடு துறையின் ஆராய்ச்சிக்கு நிச்சயம் அனுப்பி வைத்திருப்பார். அதன் மூலம் உலக மக்களின் கவனத்தை கவரக்கூடிய ஒரு புத்தகமாக அது மாறியிருக்கும் என்றே நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.